அடிவயிற்றில் ஒரு வலி, எப்போ பார்த்தாலும் நம்மன்னு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கு, யூரின் போகும்பொழுது எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸையும் நமக்கு வந்து அடிக்கடி யூரின் அடக்கிறவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியும். இந்த சிறுநீர் அப்படிங்கிறது ஒரு உப்பு நீர் தானே, அது நம்மளுடைய சிறுநீர் பையில் தேங்கும் பொழுது அது உறைஞ்சு கற்களாக மாறி சிறுநீரக கற்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ யாரெல்லாம் யூரின் அடக்குறாங்களோ அவங்க இந்த எல்லா சிம்டம்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது ரிப்பீட்டடாக சிறுநீரக கற்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், அடிக்கடி வாழைத்தண்டு வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை சாறாக எடுத்து மோரோடு கலந்து உப்பு சேர்த்து எடுக்கலாம், அல்லது பொரியலாகவே பண்ணி சாப்பிடலாம். அடிக்கடி எனக்கு சிறுநீர் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது, யூரின் சரியாக பிரிய மாட்டேங்குது, சொட்டு சொட்டாக யூரின் வெளிப்படுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அடிக்கடி உணவில் வந்து சுரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சுரைக்காயை வந்து கூட்டாக பண்ணி சாப்பிடலாம், அல்லது வந்து லைட்டாக ஆவியில் வேக வச்சு ஒரு சூப் மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிடலாம். அதுவும் உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.